பிரச்சனையாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக போயிடும். உண்மையிலே சார் சில பேர் சொல்லுவான் சார், ஆராய்ச்சிக்காரங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. இந்த மூளை இருக்குல்ல, உங்களை யாராவது புண்படுத்தி இருந்தால் அவர்களை மன்னிக்க உங்களுடைய மூளை 8 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை 8 மாதம் எடுத்துக்கொள்கிறது. 6 மாதத்துலேருந்து 8 மாதம். இதுக்கு அவனுக்கு 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 20 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. எங்கள் மாமனாரை இப்போ நினச்சாலும் பிபி வரும். என்ன மன்னிக்கிறது? ஒன்றும் ஆமாம் சார், பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அவருக்கும் கொரோனா வந்தது. எனக்கு ஃபோன் பண்ணார், மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ்னாரு. என்ன பண்ணலான்னாரு. நான் டக்குன்னு வந்தது மகிழ்ச்சியாக சொல்ல முடியாதுல்ல, டக்குன்னு மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சென்னைக்கு வாங்க, நான் அப்போலோவில் அட்மிட் பண்ணுறேன் அப்படின்னா உஷாராயிட்டார். நான் இங்கேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன். தப்பு சார். சரி, எல்லாமே சார் சிரிப்பு மறந்துட்டோம். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத மாறிட்டோம். வாழ்க்கையே அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வெளிப்படையாக பேசுறதே இல்லை. ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போது மறைக்கிறோம், ஹஸ்பண்ட்கிட்ட பேசும்போது மறைக்கிறோம். எதை சொல்லலாம் இவங்கக்கிட்ட, ஒரு நல்ல நண்பராக கூட எது வரையும் சொல்லலான்னு மனசுக்குள்ளேயே ஒரு லைன் போடுறோம். ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. அந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு கூட வெளிப்படையாக சொல்லணும். அப்படி சார் போன வருஷம் பார்த்ததோட இந்த வருஷம் இழைச்சிருக்கான். என்ன சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமான்னு சொல்லு, நான் கேஸாக போட போகிறாங்க. அது என்ன பெரிய வியாதியா? சுகர் எல்லாருக்கும் தான் வருது. ஆக்சுவலாக இந்தியா நம்பர் 1 இருக்குது வேர்ல்டில். இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக வரும். சொல்ல மாட்டான் சார். சுகர் இல்லை, பார்டர். ஆனால் டை பார்டர்னால் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன பெரிய பார்டர்? என்னமோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போ சார். கண்ணதற்கு இருக்குது தெரியல சார், தடவுறான். கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வேணும் லைட்டாக. டெய் லைட்டிலே உனக்கு தெரியலடா, என்ன லைட்டான்ற. இந்த குடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? குடிப்பீங்களா? எஸ்ன்னு சொல்லு, நோ சொல்லு. குடியா? சிச்சே, பார்த்து பீர் குடிப்பேன். பீரும் ஆல்கஹால் தான். அதோட இந்த வெஜிடேரியன்லேயே சார், நான் வெஜிடேரியனை பார்த்தா கொஞ்சம் கேவலமாக பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நான்வெஜ்ஜா நீங்கள்? என்ன நீங்கள் ஃபுல்லாக வெஜிடேரியனா? ஆமாம். ஐயோ வாயிலடிங்க, நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், எப்போது முட்டை எடுத்துப்பேன். அவன் டிசைட் பண்ணிடுறான் முட்டை இதுன்னு. எப்பவுமே சார் எந்த விஷயமாக வந்தாலும் துன்பம் வள்ளுவர் சொன்னாருங்க, இடுக்கண் வருங்கால் நகுக. நிறைய பேர் சொல்கிறான், அதை அவர் சும்மா சொல்லுவார் சார், நம்மளால் முடியும் பண்ணுறோம், ஆனால் அதுதான் பண்ணுறோன்னு தெரியல. காலிங் பெல் அடிக்குது, கதவு திறக்கிறோம், மாமனார் நிற்கிறாரு, சிரிக்கல. நம்ம மாமனார் வீட்டுக்கு போகும்போது காலிங் பெல் அடிக்கிறோம், திறக்கிறாங்க, மாமனார் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, சிரிக்கல. அவ்வளோதான், இடுக்கண் வருங்கால் நகுக, அவ்வளோதான் சார். ஒன்றும் இல்லைங்க. கண்ணதாசன் ஒரு அற்புதமான வரி ஒன்று சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. நிறைய பேருக்கு அது புரியல சார். இன்பத்தில் எப்படி சார் துன்பம் இருக்கும்னா இருக்கு, துன்பத்தில் எப்படி இன்பம் இருக்கு. எனக்கு இருக்கு. 2 உதாரணம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தொழில்துறையை சார்ந்த அவர்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க. ஒரு முறை லண்டன் போனேன், விண்டோ சீட் இல்லைன்ட்டா அந்த பொண்ணு. டிக்கெட்டை கேன்சல் பண்ணினேன். இன்னொன்று எல்லோரும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க விண்டோ சீட். அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சு மூஞ்சி, அதனால் விண்டோ சீட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாப்பி. ஃப்ளைட்டில் ஏறுறேன், 9 ஹவர்ஸ் ஜேர்னி. ஏறுறேன், விண்டோ சீட்டு. அது விண்டோ சீட்லேயே ஸ்பெஷல் விண்டோ. எப்படின்னா விண்டோ சீட்டு பக்கத்தில் எமர்ஜென்சி கேட்டு. சார் பிஸ்னஸ் கிளாஸில் கூட அவ்வளோ கால் லென்த்து இல்லை சார், பெட்ஷீட் போட்டு படுத்துடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 2 நிமிஷம்தான் கதவெல்லாம் மூடினாங்க. ஒரு ஏர் ஹோஸ்டர் நேராக என்கிட்ட வந்தா, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. நான் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும், இவன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா, ஓகே அப்படின்னா. சார்
when we are flying if anything goes wrong, இதெல்லாம் கதவு மூணு பிறகு தான் சொல்லுவாளுங்க. டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டானுங்க, பார்த்துருக்கீங்களா? டிக்கெட் வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க, ஏறும்போது சொல்ல மாட்டாங்க. ஏறி உட்காந்து கதவெல்லாம் மூடின பிறகு ஏர் பேக்கு கீழே இருக்குது, அது எப்படி போட்டுக்கணும்னு அவசரமாக சொல்லி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த கேட்டு ஓப்பன் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹெல்ப் வித் அஸ். நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சார் உண்மையிலே சொல்கிறேன், வேத்துடுச்சு, எனக்கு வேத்துடுச்சு. என்னப்பா இந்த சீட்டை பின்னால் அப்படி பார்க்குறேன், எல்லாம் அமைதியாகிறான், டென்ஷன் ஆகிட்டேன், பிபி ஏறுது. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் என் உயிரெல்லாம் உங்ககிட்ட தாங்க, இது சரியாக கற்றுக்கோ அப்படின்னா. சார் அது புரிஞ்சிச்சு, இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணே, சரியாக கற்றுக்குன்னு. சார் 9 ஹவர் தூங்கவே இல்லை, சாப்பாடே இறங்கலை. ஏன்னா எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கலாம். அந்த பொண்ணு கரெக்டாக என்கிட்ட சொன்ன பொண்ணு இருக்குல்ல, எதுக்கோ ஒரு வாட்டி விறுவிறுன்னு நடந்துட்டு வச்சு, என்னங்க அப்படின்னா திறக்கணுமான்னு. திறக்க சொல்லலை, இறங்கிட்டோம். ஆனால் ஒன்று சார், அந்த 9 ஹவர் விண்டோ சீட்டு பயணம் துன்பம், இன்பத்தில் துன்பம். அது இல்லை, இறங்கின பிறகு மனசில் லேசாக நினச்சி பார்த்தேன், சி இவ்வளோ கற்றுன்னு யூஸ் பண்ணாமல் வந்துச்சு வேணும் சார், கற்றுக்கின்ற பயன்படுத்தாமல் வந்துட்டு வேணும், சரி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதாவது இன்பம் என்று நினைக்கிறோம், அதில் துன்பம் இருக்கும். சரி, துன்பம் என்று நினைப்பதில் இன்பம் இருக்கா? இருக்குது. தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். நீங்கள் எந்த தீபாவளிக்கு அப்புறமும் இது எடுத்து பாருங்கள், பேப்பரை. 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 14 கோடி அதிகம், கண்டிப்பாக இருக்கும். அதான் ஒன்று 12, 13, 14 அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று, தீபாவளி சீட்டு நடத்தி ஓட்டம், தம்பதியை போலீஸ் வலை வீசி தேடுகிறது, 1.25 கோடி 2.25 கோடி, அது கண்டிப்பாக வரும். இது மாதிரி நடக்குதேன்னு கட்டாமல் இருக்காங்களா? கட்டுவாங்க. அது இதுவாகிடுச்சு, பண்டிகைக்குன்னா இதெல்லாம் ஏமாறுறதுன்னு ஒன்று ஆயிடுச்சு நம்ம ஜனங்க. இந்த போன தீபாவளி முடிஞ்சுது, 2 நாள் கழித்து பார்க்குறேன், என் ஒய்ஃபு காஃபி எடுத்துன்னு வைக்கிறா. விற்கும்போதே வித்தியாசம் தெரியுது. திரும்பி பார்க்குறேன், ஷாக் ஆகிட்டேன் சார். 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த கல்யாணம் அணி 1 வாரம் இருந்தாங்களே, அந்த மரியாதை, அந்த பவ்யம், அந்த புன்னகை, அந்த மென்மை. காஃபி சாப்பிடுங்க. இங்கே தான் இருக்கிறோமா, கிள்ளி பார்த்துக்கிட்டேன். என்னம்மா அப்படின்னு. இல்லை சாப்பிடுங்க சொல்லு, என்னமோ சொல்ல வர. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மாதம் வீட்டுக்கு காசு தருவீங்கள்ல, அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது, அதுனா மிச்சம். ஏன்னா சில வாட்டி மாத கட்சியில் நானே கேட்டுக்கேன், சார் இல்லவே இல்லைன்னு வா, அப்புறம் என்ன மிச்சம் பண்ணி ஒரு இடத்துல சீட்டு கட்டினேன். நானும் பக்கத்து வீட்டு அக்கா கடைசி சீட்டு எடுத்துக்கலான்னு போயிட்டேன், அந்த ஆள் ஓடிட்டார். திரும்பி பார்த்தா அதே பவ்யம். எவ்வளோ கட்டமா? 85,000 ரூபா. சார் 85,000 ரூபாய் எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார். இந்த 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த மரியாதை திரும்பி புதையல் கிடைச்ச மாதிரி சார். இனிமேல் பார்க்க முடியுமா இந்த மாதிரி? 85,000 ஒரு பணமா? அவ்வளோ பவ்யம், அவ்வளோ பவ்யம். என்கிட்ட மட்டும் இல்லை சார், எங்கள் அம்மாக்கிட்டேயும் பவ்யம். இது 85,000 ரூபா தான், வெறும் 85,000 ரூபா. எவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக குரல் உயர்த்தி அப்புறம் அப்படின்னா, இல்லை அந்த அக்கா வீட்டுக்கார் கமிஷனர் ஆஃபீஸ் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நீங்களும் போய் கொடுங்க. கொடுக்குறேன். போனால் நம்மளை மாதிரி பலியாடுங்க நிறைய இருக்குது, பெரிய க்யூ இருக்குது. க்யூவில் நின்றுந்தேன். ஒரு ஏசி வந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர். அவருக்கு என்ன தெரியும், சார் என்ன சார் நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்கன்னாரு. நீங்கள் கொடுவா அப்படின்னாரு. நான் இல்லை சார் எங்கள் ஒய்ஃபு அப்படின்னா. என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்குவானா அப்படின்னாரு. அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. யார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கு? சும்மா நம்ம தான் சொல்லிக்கிறோம் சார். 85,000 ரூபா போனது துன்பம்.
ஆனால் பழைய 20 வருஷத்துக்கு இருந்த மரியாதை வந்தது பாரு, அது இன்பம். அதனால தான் இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதின்னு கண்ணதாசன் உண்மையான வாழ்க்கை தத்துவம். அதே மாதிரி மற்றவர்கள் பேச்சு எப்போவுமே நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட விருப்பத்துப்படி. நிறைய பேருக்கு மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க சார், அதே டென்ஷன் சொல்லட்டங்க. நிறைய பேர் நம்ம அப்செட் ஆகிறதுக்காகவே சொல்லுவான். நிறைய பேர் அப்படியே சுற்றின்னு இருக்கிறான். எதை சொன்னால் இவன் அப்செட் ஆவான்னு நினச்சி சுற்றின்னு இருக்கான். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதாவதுங்க, 2வது டோஸ் போட்டுக்கிட்டு காலையில் சாயங்காலம் வீட்டுக்கு வெளில வந்து நிற்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், என்ன காலைல 2வது டோஸ் போட்டிங்களா? ஆமாங்க போட்டுக்கிறேன். ஜுரம் வந்துதா அப்படின்னா, எனக்கு முதல் டோஸ் போடும்போதே வரல, 2வது டோஸ் போடும்போது வரலைங்க. வரலையா? வரணுங்க அப்படின்றான். ஏண்ணே செக் பண்ணிங்களா? இப்போ அதுலேயும் டூப்ளிகேட் வந்துடுச்சுண்ணா. சார் நம்ப மாட்டேங்க சார், ஜுரம் வரணுன்னே பிள்ளையார்கிட்ட வேணுனேன். என்ன நம்மளை குழப்பி விட்டு போயிட்டான். சில பேர் குழப்பி விடுறதுல தெளிவாக இருப்பானுங்க சார். உங்களுக்கு கேள்வி கேட்டே சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். கோயிலுக்கு சும்மா இருக்கிற நாளில், மீட்டிங் இல்லாத நாளில் கோயிலுக்கு போவேன். என்னோடய ஃப்ரெண்டு கோயில், என்ன அடிக்கடி கோயிலுக்கு வர, எதாவது பிரச்சனையா அப்படின்றான். அவன் பாருங்க, கோயிலுக்கு போகிறதே பிரச்சனைனா தான் போவோன்னு நினச்சினுக்கிறான். ஏதாவது பிரச்சனையானு. சிச்சி இல்லைடா, மீட்டிங்கில் ஃப்ரீயாக இருந்தால் அதனால் வந்தேன்னு. டெய்லி கீழே வராத அப்படின்னா, ஏண்டா கோயிலுக்கு வராதுன்னு யாராவது சொல்லுவாங்க. வராத, அவ்வளோ உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா. ஏண்டாண்ணே? அப்படி இல்லைடா, இப்போ எல்லா கோயிலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கான். நீ டெய்லி வர என்ன, திடீர்னு கோயிலில் ஏதாவது காணாத போச்சு வச்சுக்க, என்கொயரி டீம்னு ஒன்று போடுவானுங்க, உன்னை கூப்பிட்டு விசாரிப்பானுங்க. தேவையா உனக்கு இதெல்லாம்? நான் பயந்துட்டேன் சார். அன்னைக்கு காலையில் தான் படித்தேன் சார், ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்த அன்றைக்கே மேலே இருந்த 8 கலசத்தை காணோன்னு. இப்போல்லாம் கோயில் உள்ளே போகிறதே இல்லை, வாசலே கொண்டு சிசிடிவி. அப்படிதான் சார். உண்மையிலேயே சார், இந்த உறவுக்கு ஒரு சொந்தக்காரன் சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு, இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லைன்னு உட்காந்து வந்தான். வந்து அப்புறம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டு, எனக்கு சாதாரணமாகவே சார், ஜென்ரலாகவே எனக்கு இந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, யாரையாவது இதில் சேர்த்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்துக்காக என்கிட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது டொனேஷன் கலெக்ட் பண்ண அப்படின்னா முடியாது சொல்லிடுவேன். என்னால் முடியவே முடியாது. ஏன்னா ஏதோ ஒருத்தர்கிட்ட போய் காரியத்துக்கு தான் கேட்குறோம், இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கூனி குறுக்கி நின்று பல்ல இழித்து சாஃப்டாக பேசி எதுக்கு முடியாது. நீ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் தர விடு ஆளை அப்படின்னா. இந்த சொந்தக்காரன் வந்தான். வந்து, மாப்பிள்ள ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் உன்னை சேர்த்து விட்றேன், உன் கான்ட்ராக்டுக்கு நீ எங்கேயோ போயிடுவேன், நானே டைமண்ட் அப்படின்னா. எனக்கு இந்த சதுரங்க வேட்டை சினிமா பார்த்த மாதிரியே இருந்தது. நானே இப்போ டைமண்ட். நான் சொன்னேன், எனக்கு யாரையும் தெரியும். என்ன தெரியாதுன்ற, பட்டிமன்றத்தில் எத்தனை பேர் சுகிச்சு இருக்காரு, அவரெல்லாம் சீட்டில் சேர்க்க சொல்கிறான். நான் சொன்னேன், எனக்கு இந்த மானங்கட்ட பழப்பு பிடிக்காதுன்னு. கோவம் வந்துச்சு. அப்போ நான் மானங்கட்ட ஆமாண்ணே, அன்றைக்கி போனவன் தான் வரவே இல்லை சார்.